நாய் கடித்ததால் உயிரிழந்த எருமை. எருமையின் பாலை குடித்த மக்கள் பீதியில் மருத்துவமனையில் கூடியதால் பரபரப்பு. உத்தரப்பிரதேஷ் மாநிலத்தில் டிசம்பர் 23ஆம் தேதி அன்னைக்கு மறைந்த ஓரான் சாகுவின் நினைவாக விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. சுமார் 1800 பேர் இந்த விருந்தில் கலந்து கொண்டதாக சொல்லப்படுது. சாகுவின் உறவினர் அவங்க வீட்டில் இருந்த எருமையின் பாலை கறந்து பால் மற்றும் தயிருக்கு பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. இந்த நிகழ்வுக்கு முன்னதாக அந்த எருமையை ஒரு வெறி நாய் கடிச்சது குறிப்பிடத்தக்கது. 2 நாள் கழிச்சு அந்த எருமை இறந்து போனது அந்த பகுதி மக்களிடையே பீதியை கிளப்பியிருக்கு. எருமையின் பால் மற்றும் தயிரை உணவாக எடுத்துக்கிட்டவங்களுக்கு ராபிஸ் தொற்று பரவி இருக்குமோ என்ற அச்சத்தில் சுகாதார மையத்திற்கு கூட்டமாக குவிந்த மக்கள். ராபிஸ் தொற்று நோய் பற்றி முழுமையா விழிப்புணர்வு இல்லாததால அங்குள்ள மக்கள் ஏற்கனவே பயத்துல 250 பேர் ராபிஸ் தடுப்பூசியை போட்டிருக்காங்க. மற்றவர்களும் வதந்திகளை நம்பி தடுப்பூசி போட முந்தியடித்து வருவதால அந்த இடமே பரபரப்பா காட்சியளிக்குது.